அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தெய்வ வார்த்தையை வசனத்தை கேட்பதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு பால்காட்சி வீட்டின் மூலமாகவும் தீர்க்கதரிசன சத்த ஊழியம் மூலமாகவும் உங்களுடைய வாழ்த்துதலையும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மகிமையான தேவ வசனங்களை வார்த்தைகளை எல்லாம் கடந்த நாட்கள் முழுவதும் விசேஷித்த விதமாக நீங்கள் சாட்சி மூலம் கேட்டீங்க. இன்றைக்கு அதன் மூலமாக இன்றைக்கு அந்த செய்தியுடைய தொடர்ச்சியாக நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிட செய்தியை கேட்க போறேன். ஆமென். இந்த செய்தி கேட்கும் முன்பதாக நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ண வேண்டும். நான் நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்கிற இந்த வேத வசனத்தின் மூலம் இன்றைக்கு கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்டாலும் அதில் நடந்து கொள்ளக்கூடிய கிருபையும் அந்த வார்த்தைகளை வசனங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு மகிமையான அனுபவத்தை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை காண ஆமேன் மனித பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷ விதமாகவே கடந்த நாட்கள் உங்களோடு கருத்து பேசினதை நான் காண முடிந்தது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆமேன். விசுவாசத்தில் வைத்திருங்கள் என்று 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை ஆமேன் நாம் கடந்த நாளில் கேட்டோம். அடுத்ததாக அழைப்பில் நிலைத்திருங்கள் என்கிற 1 கொரிந்தியர் 7:24ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கும் இந்த 2 வசனத்தை ஒரு விசை கூட தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நமக்கு கர்த்தருடைய கிரிய வெளிப்படும்படிக்கு நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் தேவ கிருபையை நிலை நிற்கவும் பரலோகத்தோப்பட மர்மையான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேசத்தில் சாட்சியாய் உறுதியாய் வாழவும் தேசத்தில் உள்ள அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரம் கொள்ள முடியும் என்றும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி ஆமென் வாசிகள் 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமென். அந்த அழைப்பில் வைத்திருங்கள் 1 கொரிந்தியர் 7:24 சகோதரரை அவரவர் கற்று அழைக்கப்பட்ட இளமையில் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவர் என்று சொல்லி 2 வசனத்தை நான் உங்களுக்கு எப்படி ஒரு மனுஷன் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். எதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் விழித்திருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமென். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தரால் பேசும்போது அவர் நம்மை சிநேகிதன் என்று அழைத்து புருஷராயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சிநேகிதன் என்று இயேசு நமக்கு நம்மளை பார்த்து சொன்னார். தன்னுடைய சீசர்களை பார்த்து சிநேகிதனே என்றார். இங்கு ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொண்டிருக்கிறது நிருப பகுதியிலே விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திறன் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நாம் புருஷராயிருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு தடையாயிருக்கிறது போல ஆமென்
புருஷர்கள் சபைக்கு தலையாயிருக்கிறார்கள். அப்ப புருஷன் சபைக்கு தலையாயிருக்கிறது போல போதகர்கள் சபையை வழிநடத்துபவர்கள் தலையாயிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு வீட்டை நடத்துகிறவர் குடும்ப தலைவர் புருஷர்கள், அவன் ஆண்கள் மணவாளன் மணவாட்டிக்கிற மனைவியா இருந்தா மணவாளன் பிரட்சிப்புக்கு எதுவான புருஷன். ஆகவே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புருஷனா இருக்கணும், ரட்சிப்பின் மணவாளனா இருக்கணும். ஒரு சபையை நடத்தினாலும் சரி, ஒரு குடும்பத்தை நடத்தினாலும் சரி, ஒரு தேசத்தில் வழிகாட்டுதலுக்குரிய ஒரு உன்னதமான மகத்துவமான முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு தலைவர்களாக இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு அதிகாரிகளாக இருக்கலாம். முக்கிய பணி வைக்கிற எல்லாருமே ஒரு முன்மாதிரியான நடவடிக்கையை, ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கையை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இந்த இடத்தில் இந்த வசனம் மூலம் போதிக்கிறதை நாம் கேட்க முடியும். எனக்கு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளாதபடியினால்தான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தாறுமாறாக்கப்படுகிறது. அநேக குடும்பங்கள் நிலைநிற்க முடியாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. நாம் விழித்திருக்க வேண்டும், அதாவது நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. என்னால் இதை செய்ய முடியாது, இல்லை என்னால் இதை செய்ய முடியாது, இதற்குரிய பக்குவம் எனக்கு இல்லை, இதற்குரிய திராணி இல்லை என்று சொல்லி அவர் கொடுக்கப்பட்ட பணியை, கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம தட்டி கழிக்காதபடிக்கு எந்த நன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, கொடுக்கப்பட்ட நன்மையிலே, கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே, இல்லை நமக்காக கொடுக்கப்பட்ட மனைவியிலே நாம் ஒரு மனதோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாம் ஜீவனம் பண்ணி நாம் பரராஜ்யத்துக்குரிய ஒரு வாசியாக மாற்றப்பட்டு வேத வசனங்களும் வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்து நம்மை கொடியிலே தச்சாமல் என்னை நிலைத்திருக்க சொன்ன வேத வார்த்தையின்படி அவருடைய வசனத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்க நாம் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக இந்த உலகத்தில் தவறாத கனி கொடுக்கிற ஒரு மரத்தை கோப்பா நாம் மாறுவோம் என்று சொல்லிதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே சகோதரே, அவரவன் தன் அழைக்கப்பட்ட இறைமைக்கு தேவனுக்கு முன்பாக அவன் நிலைத்திருக்க கடவன். பார்த்தீங்களா? அதான் 1:7-24 சொல்லியிருக்கு. அவன் நிலைத்திருக்க கடவன். எப்படி அழைக்கப்பட்ட அழைப்பில் தெரிந்து கொள்வதில்லை. எந்த சூழ்நிலையில் அவன் கிறிஸ்துக்குள்ள வந்தாரோ, எந்த சூழ்நிலையில ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை கைப்பிடித்தாரோ, எந்த ஒரு சூழ்நிலை விசுவாசி ஒரு சபையின் ஐக்கியமானாரோ, இதெல்லாம் குறிக்கும். இன்னும் அவை உத்வேகத்தோடு ஒரு பிள்ளை படிப்புக்கு நேராய் போனாலோ அது நிறைய போராட்டம் உண்டு. காலேஜ் போகும்போது நல்லா படிச்சுலான்னு போவாங்க. அங்கே போனோன்னா ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாது. நிறைய பிள்ளைகள் பயந்துடுறாங்க. ஸ்கூல் படிப்பில் போகும்போது ஸ்கூல் படிப்பில் என்ன ஆகும்? ஆமீன். படிக்கும் போது நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க்கெல்லாம் எடுப்பாங்க. அது காலேஜுக்கு போகும்போது அவங்க ஸ்கூலில் படித்த மாதிரி இருக்காது, சற்று வித்தியாசமாக இருக்கும்போது அங்கே ஆசிரியர்கள் அவர்கள் பேசுகிற காரியங்கள் விளங்குவதில்லை. இங்கே கிளாஸ் நடத்துவதற்கும் அங்கே நடத்துவ வித்தியாசமாக இருக்கும். உடனே என்ன செஞ்சுருவாங்க, ஐயோ நம்மளால முடியாது, இதெல்லாம் ஜெயிக்க முடியாது,
நாம் விழுந்து விடுவோம் என்று சொல்லி துக்கப்பட்டு பாரப்பட்டு நல்லா பண்ண முடியவில்லையே என்று சொல்லி அநேக பின்வாங்குவதை கூட பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளை அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அவனவன் தன் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி அப்படின்னா நம்ம என்ன முயற்சி என்ன நிலையோடு போனோமோ அது முடிக்கிறத நம்ம நக்குவோம். அந்த அமீன் என்ன சொல்றது, அது என்னமா இருக்கணும், அதுதான் இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். நான் இதை முடிக்காதபடி போக மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும், புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும், பேசினாலும் பேசாவிட்டாலும், ஆமீன், எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும், எல்லா பாடம் அடியில் விழுந்தாலும் விழாவிட்டாலும் நான் முயற்சி பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன். ஆமீன். பாருங்க, முயற்சி பண்ணி அது நம்ம பிடிவாதமா நம்ம பற்றி கொள்ளும் போது அது நம்ம ஜெயிக்கணும். அதே சொல்லப்பட்டிருக்கு வசனத்தில் கடிதம் பார்த்தோம். பரலோராஜ்யத்துக்கு போகிறவர்கள் அதை பரலோராஜ்யத்தை குறித்து பரவந்தப்படுத்தப்படுகிறது, பரலோராஜ்யத்தை குறித்து பரவந்தப்படுத்தப்படுகிறது, அதை பரவந்தமாய் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமேன். பார்த்தீங்களா, பிடித்து கொள்ளணும். நான் இந்த இலக்கு அடையாமல் போக மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இல்லை நம்ம லட்சணம் அவன் அங்கே ஆசிரியர் நம்ம உதவாக்கிறேன்னு சொன்னாலும் ஒன்றுக்கு ஆகாதுன்னு சொன்னாலும் நான் முன்னெச்சரிக்கையாக புரிவைக்கக்கூடாது. ஜெயிக்கணும். தோல்வியாய் ஜெயமாய் மாற்றுகிறவர் அவருடைய வசனத்தின் வார்த்தையின்படி நடந்து அதன்படி அவங்க ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாகவே நம்ம கற்று நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு நன்றாக நான் ஒரு பிள்ளையை நான் சாட்சி சொல்லுவேன். இந்த படிப்பில் படிக்கிற படிப்பு நம்ம என்ன முயற்சியை நம்ம எடுக்கிறோமோ கிறிஸ்துவ முன்வைத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மெயினாக நீங்கள் மேன்மை காண்பீங்க மக்களை. அப்போ நான் தேவனுடைய உரைக்காரன் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்தியை இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை பார்க்க தகப்பன் தாயாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு முடியாது நான் கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. உங்கள் பிள்ளைகள் எதை முயற்சி பண்ணாலும் நீங்களும் சந்தோஷமாக முடிய மக்களை நீங்கள் செய்யுங்க. முடிஞ்சாலும் முடியாத பரவாயில்லை. உங்களுக்கு படிக்கப்பட்ட கடமையை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்ள விசுவாச வார்த்தையை நீங்கள் சொல்லி அவர்களை வழிநடத்தி வரும்போது அவர் கர்த்தருக்கு பயபக்தியோட அது செய்யும்போது கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். தோல்வி இல்லை என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எதுவும் தோல்வி கிடையாது, ஜெயம்தான். எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகள் எந்த நாள் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாகவே மேன்மை காண்பது நிச்சயமே என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. என்னை கேட்க தெய்வ பிள்ளையே குறிப்பாக ஒரு சாட்சியை நாம் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் +2 எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவன் நாள் குறித்தாகிவிட்டது. ஒரு வீட்டில் நாங்கள் ஒரு கூட்டுகை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டுகையில் நான் செய்திக்கை அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நேரமே ஒரு சகோதரியும் சகோதரனுடைய பிள்ளையும் அவன் வந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. தாய் ஒரு பக்கம் வேதனையோடு இருக்கிறாங்க, பிள்ளை ஒரு பக்கம் துக்கத்தோடு அழுது கொண்டு இருக்கிறது. நாளை மறுநாள் எக்ஸாம், இதை கூட வந்து அழுது கொண்டிருக்க நினைத்து நான் பரிதாபத்தோடு அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், ஏமா அந்த பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த தாயார் என்று சொன்னாங்க, என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஐயா, இவளுக்கு பாடம் ஒன்று படிக்கிறது மனசில் நிற்கவில்லையாம்.
அவர் அழுது கொண்டிருக்கிறார். நான் தோற்று விடுவேன் என்று அவர் பயப்பட்டு அப்படியே வேதனையோடு துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். படிக்கிற பாடங்கள் ஏதொன்று என் நினைவில் இருக்கவில்லை என்று சொல்லி என்று அழுகிறார். நான் அவளை அழைத்து வந்தேன். பாடவுக்கு பிரேயர் முடிந்து நான் போவோம் என்று சொல்லி அழைத்து வந்தேன். அதுக்கப்புறம் நீ கற்று படிக்கிற எல்லா காரியத்தையும் அறிவுரமாக்கி தருவார் என்று விசுவாச வார்த்தையை சொல்லி கூட்டி வந்தேன் ஐயா என்று சொன்னார். நானும் அதை வார்த்தை விசுவாசத்தோடு கையில் எடுத்து அவளை ஆறுதல் படுத்தி, ஒன்றுக்கு கவலைப்படாத மகளே, கர்த்தரை பயப்படுத்த மக்களே, நீ வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீ கண்ணீரோடு கர்த்தரை பாதத்தின் வாச கொடுகையிலே நீ கருத்தை வந்தபடியினாலே கர்த்தனை ஆசீர்வதிப்பார். நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை விட அதிக மதிப்பெண் எடுக்கும்படிக்கும் எல்லாருடைய பாராட்டை பெறும்படிக்கும் கர்த்தரை உயர்த்துவார் என்று சொல்லி நான் அவளிடத்து விசுவாச வார்த்தையை சொல்லி அழாதே என்று சொல்லி அவளை வெலப்படுத்தினேன். கைகளை தட்டி அவள் ஆராதித்து துக்கத்தை விட்டு சந்தோஷத்தோடு அபிஷேகத்தோடு நிரம்பி ஆராதிப்பதற்கு அவள் ஆயத்தமான. இன்னொரு பக்கத்தில் பாருங்கன்னா அவர்கிட்ட ஊழியத்தை நடத்துகிற ஒரு சகோதரியுடைய பிள்ளையும் +2 காத்திருக்கிறது. பாருங்க, அப்போ சகோதரி கேட்டேன், உங்க பிள்ளை எங்கம்மா அப்படின்னு கேட்டேன். நானே கழித்து பரீட்சையை பார்த்து அவள் படித்து கொண்டு இருக்கிறாள் என்று. பாருங்க, அப்போ ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளை படித்து கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசியுடைய பிள்ளை ஐயா எங்களுக்கு தோற்றுவிடுவேன் பயந்து அவள் உபாச கொண்டுகைக்கு வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு அழுது கொண்டிருக்கிறார். அவன் ரெண்டையும் பார்த்து கொண்டு நான் யோசித்து கொண்டே அந்த பிள்ளைக்காக நான் வேண்டிக் கொண்டேன். பாருங்க, நிறைவு என்ன என்று பார்க்கும்போது கூட்டம் முடிந்தது. நல்லபடி 2 பிள்ளைகளும் பரீட்சை எழுதினார்கள். மறு மாதம் அந்த இடத்துல நடத்தக்கூடிய குடிவைக்கு நான் கடந்து சென்றேன். அங்கே சொல்லும்போது பாருங்க, 2 பிள்ளைகளும் ரிசல்ட்டை கண்டு அந்த உபாச கொடையில் கலைந்து வந்த அந்த பிள்ளை என்ன செய்யறா பாருங்க, சிரித்த முகத்தோடு சந்தோஷமாய் கைகளை தட்டி பாடுவதை நான் கண்டேன். எந்த பிள்ளை இந்த கூட்டத்தை வராதபடிக்கு அவள் பாருங்க அந்த படித்து கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளை என்று அழுது கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அழுது கொண்டிருக்கிற பிள்ளை விசாரித்தேன். ஆம், எனக்கு மார்க்கு குறைவாய் கிடைத்து விட்டது என்று சொன்னதை நான் கேட்டேன். பாருங்க, அன்றைக்கு முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தை அசட்டை பண்ணி ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை உபாச கூட்டுகளுக்கு ராத்தபடிக்கு அவளுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடாதபடிக்கு நான் படித்து மேன்மை காண வேண்டும் என்று சொல்லி இந்த நிமித்தமாக பாருங்க, ஆமேன், அவளுக்கு அவள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காது போய்விட்டது. எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அதை அழுது கொண்டு நான் தோற்றுவிடுவேன் என்று சொல்லி பாய்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த அந்த பிள்ளைக்கு நல்ல மார்க்கு கிடைத்திருக்கிறது. இந்த மார்க் எப்படி கிடைத்தது என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்ட அளவுக்கு அந்த பிள்ளைக்கு உயர்த்தினார். கிட்டத்தட்ட இந்த சகோதரி உலகரசருடைய பிள்ளைக்கு மார்க்குக்கு ஒரு 5-10 மதிப்பெண் மட்டும்தான் குறைந்த நிலையில் எடுத்திருந்தார். நான் மார்க்கை சொல்ல விரும்பவில்லை. நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு MBBS உடனுடைய
மனைவிக்கு பிள்ளைக்கு ஆசை, அதெல்லாம் உழுது படித்தாங்க. ஆனால் இந்த பிள்ளையோ ஜெயித்தா போதும் என்று கடினோடு காத்திருந்த பிள்ளைக்கு மகிமையான மார்க்கை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எழுதுபடி கருத்துக்கிறிய செய்கிறார். எதற்காக இந்த சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு, தன்னுடைய தகப்பன்மார்களுக்கு, தன்னுடைய தாய்க்கு நான் கொடுக்கிற காரியம் முக்கியமாக நீங்க படிக்கும் போது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜபித்து விட்டு படிக்க வேண்டும். அதே மாதிரி கூடுதலை ஒன்று கூட படிப்புக்காக சாட்சி செய்து புறக்கணிக்க கூடாது. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பயத்தோடு பச்சோடு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி இந்த வேத வசனங்கள் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை உண்மையை உத்தரமாய் படிப்பில் முழு கவனம் செலுத்தி நாம் படிக்கும்போது நாம் எதிர்பார்க்கிறத விட, அதாவது நீ நினைப்பதற்கும் நீ எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி கற்று நமக்கு வாக்குத்தப்படி இருக்கிறார். நீ எத்தனை மார்க்கு நினைத்தாயோ, எத்தனை மார்க்கு திட்டப்பட்டாயோ, அதை விட அதிக மதிப்பெண் எடுக்கும்படிக்கு பரலோக தகப்ப நமக்கு கிரிய செய்து மேன்மை கண்டுகொள்ள அப்போ இறக்கம் செய்வார். எனக்கு இருக்க தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், இதோடு மகிமையான ஆசீர்வாதம். இந்த வேதவசன சகோதரர் அவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையின்படி தேவனுக்கு முன்பாக நினைத்திருக்க கடவன். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம உண்மையா நிலைச்சிருந்து செய்யணும். செய்யும் போது ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாத ஒரு சம்பவமே கிடையாது. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவே முடியாது. சமாதானம் இல்லை என்று சொல்லவே முடியாது. எனக்கு சந்தோஷம் இல்லை என்று சொல்லவே முடியாது. குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை என்று சொல்லவே முடியாது. பிரிவினை வந்து விடுமோ என்று சொல்லவே முடியாது. ஏன் நம்ம கற்பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். இயேசு இருக்கும்போது நாமே கவலைப்பட வேணும். ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நாமே கவலைப்பட வேண்டும். அதுதான் ஆமை 16ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திறன் கொள்ளுங்கள். எல்லாரும் தைரியமா இருக்கணும். நம்ம அனைத்து உண்மை உள்ளவர். அவர்கள் விசுவாசம் நமக்குள்ள உறுதிப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி வார்த்தைப்படி நடக்க நாம் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளில், உபதேசங்களில், அவருடைய அன்பில், அவருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்படி நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நன்மை ஆசீர்வாதத்தை இந்த 2 வார்த்தையின்படி நான் நடந்து கொள்ளும் போதே பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆமேன் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. ஆமேன். என்ன ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பல உம்முடைய நாம் மகிமைப்படத்தக்கதாக இன்றைக்கு கிறிஸ்து போதித்த போதகத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொரிந்தியர் எழுதின பட்டணத்தில் அவனை கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட விசுவாச வார்த்தையின்படியும் அழைக்கப்பட்ட அழைப்பின்படியும் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் வேத வசனங்களை, வார்த்தைகளை தியானித்து கொடுப்பது கிரியை செய்யாதற்காக நன்றி.
இந்த விசுவாச வார்த்தைகளை சாட்சிகளை கேட்டு உண்மையிலே இயேசு நமக்கு நன்மை செய்வார், அவர் நல்ல ஒரு வழிகாட்டி என்று சொல்லி புரிந்து கொண்டு அவரே நமக்கு ரட்சிப்பின் மணவாளன் புருஷன் என்று சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்முடைய லைஃப் பார்ட்னர் என்று சொல்லி ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர்க்கிரிய செவியனாக என்று ஜெபிக்கிற அதற்கு தலையாகி இருக்கிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பொல்லாத சக்திகள் அழிக்கப்படுவதாக, மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பெலிஸ்தீனிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பல ராஜ்யத்தின் திறவுகளை உடைய கர்த்தருடைய பரம தூத சேனைகள் இவரோடு இருந்து வழிநடத்தும்படிக்கு அப்படி இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் துளைக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. கர்த்தருடைய பாக்கியமாய் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் வேற வாழ்க்கையில் அம்புக்கு ஒப்பாக மாற்றப்படும்படிக்கு அப்படி இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு ஜீவனுள்ள தெய்வம் என்பதை காணத்தக்கதாக இவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இவர்களுக்கு ஜீவனத்துக்கு விரோதமாய் ஜீவனுக்கு விரோதமாய் போராட துஷ்ட சக்திகள், துஷ்ட கிரிகள், இப்பிரபஞ்சத்தின் கிரிகள், எப்பிரபஞ்சத்தில் அதிகாரமிக்க வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக. பிள்ளைகளை எழுப்ப விடாதபடிக்கு, பிள்ளைகளை பிரகாசிக்க விடாதபடிக்கு சோதிக்கிற பொருளா துஷ்ட சக்தியோட கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக. கற்ற மருத்துவர்களை தாடி வாய்ந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு வைக்கப்பட்டு இயேசு வாழ்கிறீர் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் இவரை காண்கள், இவர்களை காண்கிற பிள்ளைகளை காண்கும்படி கர்த்தருடைய செவியனாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்போதை குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக. திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் திருமண தடை மாறி திருமணத்தை கட்டளை இடுவீராக. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி கொண்டு சொல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெறவான் கையில் அம்புக்கொப்பாக மாற்றத்தக்கப்படத்தக்கதாக அப்போது எனக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நுகங்கள் உடைக்கப்பட்டதாக. பிள்ளைகள் தோல் மேல் செலுத்துகிற அந்நிய வல்லமை நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், வேண்டாத இச்சிக்கிற ஆவிகள், எல்லா கிரிகள் இயேசுவின் நாமத்தில் எல்லை விட்டு நீங்கி போவதாக என்று கட்டளை கொடுக்க கட்டலாம். பெரிய காரியங்கள் பிள்ளைகளை செய்யும். இந்த இயேசு வாழ்கிறார் ஊழியத்தில் ஆமேன். பங்காளிகளாய் இருக்கிற டிவியுடையத்தின் பங்காளிகளாய் இருக்கிற ஒவ்வொரு பங்காளர்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசி மதிப்பீராக. ஆண்டவரே எங்கள் டிவியுடையத்தை பார்த்து அனுதினம் ஜெபித்துக் கொண்டு விடுதலை பெற்றுக்கொண்டு சாட்சியாக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்த ஆசியின் மதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஊழியத்தில் புறப்படுகிற ஒவ்வொரு சத்துக்களும் ஆமீன் எல்லாம் இடைக்கட்சியாய் மாறக்கிறாக. கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் ஆமீன் 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 நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். நான் கட்டளை கொடுக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் உறுதிப்படுவார்களாக. கர்த்தராக மட்டுமே படிக்கிற கட்சி
இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எனது பிள்ளைகளே, இந்த வருஷத்தை வார்த்தை கேட்டீங்க. நாளைய தினத்திலும் கர்த்தர் சமூகத்தில் கருதுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி மேன்மைப்படுத்துவதாக. ஆமீன்.